இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு சாப்டர் எக்ஸசைஸ் 3.4ல் கூடிய செகண்ட் செம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா இதில் வரக்கூடாத வேல்யூ அப்படின்றதான் எக்ஸ்க்ளூடட். இன்க்ளூடட்னா வரக்கூடிய எல்லா வேல்யூவும், எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா வரக்கூடாத வேல்யூ என்ன அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், அதாவது சிம்பிளாக இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா வரக்கூடாத வேல்யூன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸு பை எக்ஸு மைனஸ் 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூ போடக்கூடாது அப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன வேல்யூ போடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 5 தான் ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு போடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா இப்போ போட்டு பாருங்கள், எக்ஸுக்கு 5 போட்டால் 5, இங்கே 5 போட்டால் 5 மைனஸ் 5, 5 டிவைடட் பை 0, எனிதிங் பை 0 என்ன ஆன்சரு? இன்ஃபைனைட் ஓகேங்களா. ஸோ இன்ஃபைனைட் அப்படின்றது ஆன்சரு. ஸோ அப்போ இன்ஃபைனைட் ஆன்சர் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனில் வரக்கூடாது அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ போடக்கூடாது. எந்த வேல்யூ எக்ஸ்க்ளூடட் போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த வேல்யூ போட்டால் அதுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூடட். ஸோ அப்படி என்னென்னா டினாமினேட்டரில் ஆன்சர் 0 வரக்கூடாது. டினாமினேட்டரில் ஆன்சர் 0 வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேல்யூ போடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த சம பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக அடுத்தது புரியும். ஒரு சமம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னாலே போடக்கூடாத வேல்யூ ஓகேங்களா. ஸோ எப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வருது அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது? ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 இஸ் அன்டிஃபைன்டு. அதாவது அன்டிஃபைன்டு அப்படின்னா இன்ஃபினிட்டி வரணும் ஓகேங்களா. இதை டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்றது தான் அன்டிஃபைன்டு ஓகேங்களா. 5/0 அப்படின்றது தான் அன்டிஃபைன்டு. ஸோ கீழே 0 வந்துச்சுன்னா அது அன்டிஃபைன்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் இந்த டினாமினேட்டரில் ஈக்குவல் டு 0 நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0னா அது மட்டும்தான் இது அன்டிஃபைன்டாக ஆகும். ஸோ அப்போ இது ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒய்க்கு என்ன வேல்யூ போட போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த -25 இந்த சைடு வரும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும். இதை 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸோ ஒய் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்றது தான் என்னது நம்ம கேட்டிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. therefore the excluded value ஓகேங்களா. y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸோ y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5னா ஒன்று ப்ளஸ் 5 போடக்கூடாது, இல்லை மைனஸ் 5 போடக்கூடாது. அதுதான் அர்த்தம். ரெண்டுமே ப்ளஸ் 5யும் வரக்கூடாது, மைனஸ் 5யும் வரக்கூடாது. இப்போ போட்டு பாருங்களேன், அதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் y ஈக்குவல் டு 5 போட்டு பாருங்கள். ஸோ ஒய்யோட வேல்யூ 5, ஒய் ஸ்கொயருன்றப்ப 5 ஸ்கொயர் மைனஸ் 25, 5 டிவைடட் பை 5 ஸ்கொயர்ன்றது 25 மைனஸ் 25 என்ன வரும்? 5 டிவைடட் பை 0ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ 0 வந்துருச்சா. ஸோ 0 வந்தாலே என்னது இது அன்டிஃபைன்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி அன்டிஃபைன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வேல்யூவை போடக்கூடாது, 5 போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 தான் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூடட், உள்ளே சேர்க்கக்கூடாத வேல்யூ ஓகேங்களா. ப்ளஸ் 5 போட்டேன், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்குது. 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸுக்கு பதில் மைனஸ் போட்டு பார்த்தாலும் -5 ஹோல் ஸ்கொயர்னாலும் +25 தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயரை பண்ணும்போது மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். ஸோ அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன். இப்போ செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் டிவிஷனில் கொஸ்டின் இது தான். ஸோ இது வந்து நான் இங்கே எழுதுகிறேன். த எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்டு ஓகேங்களா. கை விட பத்தலை, அன்டிஃபைன்டு. எப்போ அப்படின்னா வென் டி ஸ்கொயர் மைனஸ் 5t + 6 = 0. டினாமினேட்டர் 0வாக இருக்கும்போது தான் இது அன்டிஃபைண்டாக வரும் ஓகேங்களா. அப்போ அன்டிஃபைண்டாக வரணும்னா டினாமினேட்டர் 0வாக வரணும்னா இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணி டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லவே வேணாம். மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணோம் அப்படின்னா -5. ஸோ எந்தெந்த நம்பர் அப்படின்னா 2 3s are 6, 2 + 3 5. பட் மைனஸ் இருக்குது, ரெண்டுமே மைனஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே மைனஸ் அப்படின்றப்ப -2 × -3 போட்டு பார்த்தீங்கன்னா +6, -2 + -3 -5. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா t² - 2 t² - 3 = 0. ஸோ அப்போ சரி, t² கிடையாது, t⁻1 தான். t⁻1 = t⁻.
டி பவர் 1 மைனஸ் 2 ஈக்குவல் 0, டி பவர் 1 மைனஸ் 3 ஈக்குவல் 0. ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருந்தால் ஆன்சர் 0 அப்படின்ற கான்செப்ட் தான் இது. ஸோ அப்போ டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா டி மைனஸ் 3 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் நான் எடுக்கிறேன். அப்போ டி ஈக்குவல் டு 2 அப்படி இல்லைன்னா டி ஈக்குவல் டு 3. ஸோ டி ஈக்குவல் டு 2 போட்டாலோ டி ஈக்குவல் டு 3 போட்டாலோ இந்த டினாமினேட்டர் 0வாக மாறும். Therefore the excluded value of the above expression is இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஷன் ஆர் 2, 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷனுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ இது தேர்டு டிவிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க, கொடுத்தது எழுதிட்டேன். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் த அபோவ் எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்டு. ஓகேங்களா? அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறேன். எப்போ அப்படின்னா when denominator goes to 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? டினாமினேட்டர் 0ன்றப்ப டினாமினேட்டர் இருக்கிறத 0ன்னு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டேர்மை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னாலே மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணோம் அப்படின்னா -1. ஸோ ரெண்டுமே மைனஸ் அப்படின்றப்ப கண்டிப்பாக 1 + 1 மைனஸ். இதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 × 1 மல்டிபிள் பண்ணால் 2, பட் வந்து -1 ஆன்சர் வருது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ தான் மைனஸ். ஸோ -2 × 1 போட்டிங்கன்னா -2 மல்டிபிள் பண்ணும்போது, ஆட் பண்ணும்போது -1. ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம்? எக்ஸு மைனஸ் 2 எக்ஸு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டாக? ஸோ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி இதுக்கப்புறம் -2 அந்த சைடு வரும்போது +2ஆக மாறும். +1 அந்த சைடு வரும்போது என்னவா மாறும்? -1ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனா நம்மளுக்கு கொஞ்சம் தப்பு இல்லாமல் எழுதலாம். ஓகேங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்? therefore the excluded values are 2, -1. ஓகேங்களா? மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2, -1. 2 போட்டாலோ இல்லை -1 போட்டாலோ டினாமினேட்டர் 0வாக மாறிடும். வேணா போட்டு பாருங்களேன். இங்கே வந்து 2 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2² 4 + 2 -2. ஸோ 4 + 2 -2 = 0. ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் 0 வந்துருச்சா? இதே இது -1 போட்டாலும் இதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டினாமினேட்டர் 0 வந்தால் அந்த வேல்யூக்கு அன்டிஃபைன்டு அப்படின்றது வந்துடும். அதனால் அதை எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு நம்ம தனியாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? இந்த வேல்யூ எக்ஸுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிவிஷன் பார்ப்போம். ஃபோர்த்து டிவிஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், x³ -27 டிவைடட் பை x³ + x² -6x. ஸோ இதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வழக்கம் போல் ஸ்டேட்மெண்ட் த அபோவ் எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன். ஓகேங்களா? எக்ஸ்க்ளூடட்னாலே அன்டிஃபைன்டு வந்தால் தான் அதோட வேல்யூ எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்போ அப்படின்னா வென் டினாமினேட்டர் x + x² - 6x = 0 அப்படின்னா தான் இது அன்டிஃபைன்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சம் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவரே ஸ்கொயரில் இருக்கும். ஸ்கொயரில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் வரணும், ஆட் பண்ணால் இங்கிட்டு இருக்க நம்பர் வரணும் அப்படின்னு ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து x³ இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துலேயும் காமனாக எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு ஹையஸ்ட் பவர் x² மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எக்ஸ் எடுத்துட்டோம்னா x², இதுலேருந்து ஒரு எக்ஸ் எடுத்துட்டா எக்ஸ்ன்னு மாறும். இதுலேருந்து ஒரு எக்ஸ் எடுத்துட்டா வெறும் 6 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே 2 தான் இருந்தால் எப்படி பிரிப்போம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0, அப்படி இல்லை அப்படின்னா x² + x - 6 = 0ன்னு பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து x² பவர் இருக்குது. இதை நம்ம அழகாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் -6, ஆட் பண்ணால் +1. ஸோ எந்த நம்பர் போடலாம்னா 2 × 3, 2 3s are 6, ஆட் பண்ணால் 1. ஸோ அப்போ ஏதோ ஒரு நம்பர் மைனஸு, மேக்ஸிமம் நம்பர் ப்ளஸில் இருந்தால் தான் ஆன்சர் ப்ளஸில் வரும். ஸோ அதனால் +3ன்னு போட்டு சின்ன நம்பரை மைனஸில் போட்டேன். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா -2 × 3 -6, -2 + 3 +1. ஓகேங்களா?
ஸோ இதை நல்லா கவனித்து வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. மைனஸ் எங்கே போடணும், ப்ளஸ் எங்கே போடணுன்றது முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? எக்ஸு மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு பிரிக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படி இல்லைன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஒன்று பண்ணிட்டோம், எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வரும். இதுக்கு முன்னாடி 2 நம்பர் வந்துச்சு, இந்த இடத்துல 3 நம்பர். ஏன்னா எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு 3 சொல்யூஷன் உண்டுன்னு அர்த்தம். 1 2 3. ஓகேங்களா? therefore the excluded values are 0, 2, 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.